பிரம்மஞானி சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வழூரில் பிரம்மாண்டமான மணிமண்டபம். தொண்டை மண்டலத்தில் காமகோடி வம்சத்தில் வரதராஜன் மரகதாம்பாள் தம்பதிக்கு ஜனவரி 22ஆம் தேதி வந்தவாசி அருகே வழூர் கிராமத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் 1870 பிறந்த மகா இறை அவதாரம் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அவர் அவதரித்த அதே புண்ணிய தலத்தில் பிரம்மாண்டமாய் மணிமண்டபம். திருவண்ணாமலையில் பாதாள லிங்க குகையிலிருந்து ரமணரை வெளி உலகுக்கு கொண்டு வந்த ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு உலகு போற்ற சிறப்புமிக்க பிரம்மாண்ட மணிமண்டபம். ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாமல்ல எனது குருநாதர் காஞ்சிப்பிரிகளோட பரிபூர்ண அனுகிரகத்தில் இன்றைய நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற நமது பாலப்பிரிவாளோட பெரும் கருணையால் நாம் இன்றைக்கி எங்கள் எல்லாரும் கூடியிருக்கோம். மகாபெரிவா தான் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அப்படிங்கிற போது அந்த மகாபெரிவா தான் குருவாக நினச்ச ஒருத்தர் சேஷாத்ரி சுவாமிகள். எத்தனை பேருக்கு சேஷாத்ரி சுவாமிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷியை பாதாள உலகத்திலேருந்து கொண்டு வந்தவர். புழு பூச்சியாக இருக்கிற போது அவரை கடித்து துன்புற குற்றையரும் கொலையருமாக இருக்கிற போது அவரை எடுத்து வெளியில் கொண்டு வந்து அவருக்கு சிகிச்சையெல்லாம் பண்ணி அவர் முருகனோட அவதாரம்னு சொல்லி, அதாவது அவருக்கு நிறையா அப்போ யாரோ டிவோட்டிக்கிட்ட சொல்லி அவர் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணது. அதே போல் அவர் சித்தி அடைஞ்ச போதும் ரமணர் தான் முன்னாடி நின்று அவரோட அடக்கத்தெல்லாம் பண்ணினது. ரெண்டு பேரும் ரமணரும் சரி சேஷாத்ரி சுவாமிகளும் சரி ரொம்ப க்ளோஸாக இருந்தது. வள்ளிமலை சுவாமிகள்னு ஒரு சமயக்காரர் மைசூர் சாம்ராஜ்யத்தில் சமையல் பண்ணிட்டு இருக்கிற போது அவருக்கு அதில் ஒரு விரக்தி வந்து ஒரு குருவை அடையணும்னு ரமணர்கிட்ட வரபோது ரமணர் வந்து இங்கே வராத கீழே ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஒருத்தர் சுற்றின்னு இருப்பான், அவங்ககிட்ட போன்னு சொன்னது. சரி, அது சொன்ன மாதிரியே ஒரு கோபீனத்தை கட்டிண்டு ஒரு பச்சை துண்டை எடுத்துட்டு அங்கே சேஷாத்ரி சுவாமிகள் கீழே இருந்தது. உடனே அவர் போய் கேட்ட உடனே உனக்கு திருப்புகழ் தான் உலகம், அதனால் அந்த திருப்புகழை படித்து அந்த திருப்புகழை உலகத்துக்கு பரப்பு அப்படின்னு சொல்லி வள்ளிமலை சுவாமிகளாக ஆனது. அவர் பேர் மறந்து போச்சு, சச்சிதானந்த. அதான் அவர் திருப்புகழை அப்புறம் வள்ளிமலையில் இருந்து அவர் ரொம்ப சேஷாத்ரி சாமிகிட்ட பக்தியாகி அவரை பார்க்கணும், இனிமேல் என்னை பார்க்க வர வேண்டாம், நான் உனக்கு எந்த ரூபத்துலையாவது தரிசனம் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு தடவை கீரிப்புள்ள ரூபத்தில் சேஷாத்ரி சுவாமிகள் அவருக்கு தரிசனம் கொடுத்தது. அதே போல் மகாபெரிவா நம்ம பரணிதரனை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு அவர் தான் பரணிதரனை கூப்பிட்டு எல்லா ஆலயங்கள்லாம் போய் ஆலய தரிசனம்னு பெரிய புக்கு போட்டது. அன்பே அருளேன்னு ஒரு புக்கு போட்டது. எல்லாம் நிறையா ஸ்ரீசைலத்தில் சங்கரன்னு நிறையா புக்கு போட்டிருக்கார் பெரியவாளை பற்றி. அப்போ ஒரு நாளைக்கு சேஷாத்ரி சாமிகள் பரணிதரன்ட்ட எப்படி சேஷாத்ரி சாமிகள் உட்காருவாரோ அதே போல் உட்காந்து நான் சேஷாத்ரி சாமிகள் மாதிரி ஆவேனா, எத்தனை பேர் எல்லா புக்லேயும் அது வந்திருக்கும், ஆவேனா அப்படின்னு கேட்டது. அப்புறம் சேஷாத்ரி சாமிகளை பற்றி வரவா போகிறவா கிட்டெல்லாம் நிறையா சொன்னது. அவர் வாழ்ந்த சேஷாத்ரி சாமிகள் உலகத்தில் இருந்த இடம் 3 இடம். ஒன்று அவர் பிறந்த ஊர் வழூர், நம்ம தென்னாங்கூர் பக்கத்தில் 4 கிலோமீட்டரில் இருக்குது வழூருங்கிறது. காஞ்சிபுரத்துலேருந்து 25 கிலோமீட்டர், ஓரிகையிலேருந்து 20 கிலோமீட்டரில் இருக்குது அந்த வழூருங்கிற திவ்ய தேசம். ஏன்னா அதை திவ்ய தேசம்னு சுந்தரவதன பெருமாள்னு ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, பிரம்மபுரீஸ்வரர்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது,
பிரம்மபுரீஸ்வரர் சிவன் கோவிலில் 125 கல்வெட்டு இருக்குது. உலகத்திலேயே பார்க்க முடியாத அளவு தேங்காய் மாதிரி இருக்கிற உத்ராட்சம் இருக்குது அங்கே. இன்றைக்கி போனாலும் பார்க்கலாம். அன்றைக்கி நொச்சூர் சுவாமிகள் வந்தபோது கூட அந்த உத்ராட்சத்தை வாங்கி கையில் வச்சுட்டு தலையில் வச்சுட்டு அதை கையில் 1 மணி நேரம் அதை வச்சுட்டு பூஜை பண்ணினா, அதே போல் பெரியவாளும் இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது, இதை பத்திரமா வச்சுங்கோன்னு சொன்னது. அது இருக்கிறது பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில். அந்த சுந்தரவதன பெருமாள் கோவிலுங்கிறது அவர் பிறந்த வீட்டுக்கு வாசல்லே இருக்குது. அது வாசல்லே பெரிய குளம் இருக்குது, 7 கிணறு இருக்குது, ஏரி மாதிரி இருக்கும். ஒரே சமயத்தில் அல்லிப்பூவும் பூக்கும், தாமரை பூவும் பூக்கும் அந்த குளத்தில். அந்த குளத்தில் தான் சேஷாத்ரி சாமியில் கிருஷ்ண பகவானும், அதாவது சேஷாத்ரி சாமி லைஃப் ஹிஸ்ட்ரியில் குழந்த சேஷாத்ரி சாமியல் கதை எல்லாருக்கும் தெரியும். வரதராஜன் அதாவது காஞ்சிபுரம் காமாட்சியை பூஜிக்கிறதுக்காக மைசூர் பக்கத்துலேருந்து ஆதிசங்கரர் ஒரு 33 குடும்பத்தை கொண்டு வச்சு அவளை காமாட்சி அம்மனை பூஜை பண்ணுற ஒரு பத்ததியை சொல்லி கொடுத்து அந்த வழியில் வந்தவர் தான் காமகோடி சாட்சிகள்னு ஒருத்தர். அவர்களோட பொண்ணு மரகதம்மாள்னு. அந்த மரகதம்மாள் வளர்ப்பு பொண்ணு, அவர் குழந்தைகள் கிடையாது, வழுவூரில் இருந்தவர். அப்போ குழந்தைகள் இல்லாததுனால இவாளை அடாப்ட் பண்ணி தான் பெரிய அந்த காலத்து வேத வித்வத்து நிறையா வேதங்கள் எல்லாம் நிறையா புக்ஸ் எல்லாம் கூட எழுதியிருக்கார். தன்னோட மாணாக்கனான வரதராஜனை மரகதம்மாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு குழந்தை இல்லையேங்கிற போது காமாட்சி அம்மனை பிரதர்ஷனம் பண்ணி, அதே போல் சுந்தரவதன பெருமாளை பிரதர்ஷனம் பண்ணி பண்ணுற போது ஒரு நாளைக்கு அந்த அம்பா காமாக்கோடி சாட்சிகளுக்கு நவநீதம் கொடு, ஒரு நல்ல குழந்தை பிறப்பான்னு சொன்னது. அதே போல் காமாட்சி அம்பாள்கிட்ட வச்சு அந்த நவநீதத்தை கொடுத்த உடனே அவர் ஃபுல்லாக உண்டானது. பெருமாளை சுற்றி பிறந்ததாலேயும் திருப்பதி வெங்கடாஜலபதி குலதெய்வமாக இருக்கிறதுனாலையும் சேஷாத்ரி சுவாமிகள்னு பேர் வச்சா. அந்த சேஷாத்ரி சுவாமிகள் பிறக்கிற போதே ரொம்ப எப்படி நம்ம இன்றைக்கி மகாபெரிவா பாதத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பாளோ தெரியாது. அதை உண்டிச்சு பார்த்தாக்க காலில் சக்கரமும் இருக்கும், சங்கும் இருக்கும். ஒரு நாளைக்கு சங்க நமக்கு காட்சி கொடுப்பா பாதத்தில், பாத ரேகையில். ஒரு சமயம் பார்த்தா தாமரை பூவாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப தெய்வீக அம்சத்தோடு அந்த சேஷாத்ரி சாமிகள் பிறக்கிறார். பிறந்த உடனே அவருக்கு நிறையா பாடங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்து அவளை கொண்டு விடுத்து ஒரு கல்யாண பருவம் வரபோது அவரை கல்யாணம் பண்ணணுங்கிற போது தான் அவள் ஜாதகத்தை பார்க்குற போது அந்த ஜாதகத்தில் சன்னியாசியான ஜாதகம் அப்படின்னதும் மரகதம்மாளுக்கு ரொம்ப வருத்தம் வந்துடுறது. இந்த குழந்தைய யார்கிட்ட விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவனை கூப்பிட்டு, உனக்கு அருணாச்சலந்தான் கதி, அருணாச்சலா 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 சொல்லி அந்த அருணாச்சலத்தை சொல்லிகிட்டே அவரோட உயிர் போனது மரகதம்மாள். அதுக்கப்புறம் அவர் வீட்டிலேயே நாட்டம் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் மயானத்தில் தபஸ் பண்ணுறது, அங்கே தபஸ் பண்ணுறது, இங்கே தபஸ் பண்ணுறது. அப்படி தபஸ் பண்ணி ஒரு நாளைக்கு அவள் அப்பாவுக்கு அதுக்குள்ளே முதல்ல வரதராஜர் கிளம்பிடுவார். அடுத்தது வரதராஜர் கிளம்பின பிறகு தான் இவரோட ஜாதகத்தை பார்க்குற போது சன்னியாசி ஒன்று வந்துடுறது. சரின்னா அந்த ஒரு வருத்தத்திலே அவள் அம்மாவும் கிளம்பினது. அவள் அப்பாவுக்கு சிரார்த்தம் வருது. அவரோட சித்தப்பா நரசிம்ம ஜோசியர் தான் பண்ணிட்டுருக்கார். பண்ணுற போது இவர் எங்கேயோ காட்டில் மயானத்துலலாம் இருக்கிறதுனால அவரை ஐஷிர் கொண்டு வந்து அந்த சிரார்த்தத்தன்னைக்கு இருன்னு சொல்கிற போது எனக்கு எந்த சிரார்த்தமும் கிடையாது. இவர் பாலாஜி சாமிகள்னு ஒருத்தர்கிட்ட நம்ம சர்வதீர்த்த குளத்தில் இவர் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு, எனக்கு சன்னியாசிக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது அப்படின்னு அவர் மறுக்கிறார், வரமாட்டேங்கிறார். அவரை ஃபோர்ஸ் பண்ணி ஐஷன் வரா. ஐஷன் வந்து அந்த பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கு கூப்பிடுறா. அதுக்கு முன்னாடி அவர் வெளியில் போகிறார். மறுபடியும் அவரை ஃபோர்ஸ் பண்ணி அந்த வீட்டில் இருக்கிற ரூமில் கொண்டு பூட்டி வச்சுடுறா. சரி, பிரதர்ஷன நமஸ்காரம் பண்ணுற போது கதவை திறக்கிற போது பூட்டின வீட்டில் அவர் இல்லை, மறைஞ்சது தான். அதுதான் அவரோட ஹிஸ்ட்ரி. அவள் அப்பா சிரார்த்தத்தன்னைக்கு
ஒரு பூட்டின வீட்டிலேருந்து 18 வயசில் வெளியில் போனவர் தான். 3 நாளைக்கு அப்புறம்தான் காவேரி பாக்கங்கிற இடத்துல முக்தீஸ்வரர் அலங்காரவல்லின்னு அந்த சுவாமியோட பேர், அங்கே அவளை ஐடென்டிஃபை பண்ணினது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா போயிட்டு கடைசியில் திருவண்ணாமலைக்கு போனது. திருவண்ணாமலையில் முதல்ல இவாள் எல்லாரும் பைத்தியம் பித்துன்னு தான் சொல்லின்னு இருப்பா. இவரோட அருமை யாருக்கும் தெரியாது. இருக்கிற போது இருந்தாப்புல இருப்பார். யாரோ ஒரு வீட்டுக்கு போவார். போய் ஒரு நாளைக்கு எல்லோரும் இவ்வளோ கல்லெடுத்து அடிப்பா, எல்லாம் அடிப்பா. ஒரு சாம்பார் வச்சுருந்து கல்யாணத்தில் இருக்கிற போது சாம்பார் எடுத்து கீழே கொட்டுற போது பார்த்தாக்க ஒரு பாம்பு செத்து கிடந்தது. ஆஹாஹா, இவர் ஒரு பெரிய மகான் இருக்குன்னு அப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தா. அதுக்கு அடுத்தது எந்த கடைக்கும் போவா, இருக்கிற காசெல்லாம் என்ன சாப்பாடு இருக்கோ எடுத்து விட்டெறிவர். அதுக்கப்புறம் அந்த கடைக்காரனுக்கு அவ்வளோ பணம் கொட்டும். இந்த மாதிரி நிறையா. அன்றைக்கி நொச்சூர் சுவாமிகள் கூட ரொம்ப அழகாக கதை சொன்னார். சேஷாதி சாமியில் குஞ்சு சாட்சிகள்ங்கிறவர் சேஷாதி சாமிகளோட இருந்தவரா. அதனால் குஞ்சு சாட்சிகள்கிட்ட சேஷாதி சாமிகளை பற்றி நிறையா தெரிஞ்சுட்டுருக்கேன் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் கூட, அவர் பேசின வீடியோ கூட நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அதே போல் சேஷாதி சாமிகளை பார்த்தவாளை நொச்சூர் சுவாமிகள் டெல்லியில் பார்த்த போது உங்களுக்கு சேஷாதி சாமிகளை பற்றி தெரியுமான்னு அவரே கேட்டு அவர்கிட்ட நிறையா கற்றுண்டேன் அப்படின்னு நான் இந்த இடத்துல வந்திருக்கேன்னா எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம், எவ்வளோ ஒரு வைப்ரேஷன். ரொம்ப புகழ்ந்த எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் பட்ட வழியெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா ரொம்ப எதுக்கு நான் இது போல் பீடிகைக்கு வரேன்னா, அவர் இருந்த 3 இடம். ஒன்று காஞ்சிபுரம், அடுத்தது அவர் பிறந்த வழூரில் 4 வருஷம், அவர் சித்தியான திருவண்ணாமலையில் 40 வருஷம். 40 வருஷம் திருவண்ணாமலையில். அப்புறம் அவரை பார்க்கணுன்னு அப்புறம் நிறையா பேர் தவிக்க ஆரம்பித்த போது அவர் யார் கையிலையும் கிடைக்காம யார் ரொம்ப பக்தியாக உருகிறாளோ அவர்கிட்ட தான் கிடைச்சது. அப்புறம் திருவண்ணாமலையிலே சித்தியானது. அது நிறையா கதை. நாங்கள் கூட ஒரு சினிமா எடுத்தோம், டாக்குமெண்ட்ரி எடுத்தோம். 1 hour டாக்குமெண்ட்ரி. நம்ம முரளிதர சுவாமிகள் பெரியவா தான் அதை ரிலீஸ் பண்ணினா மடத்தில். ஃபஸ்ட்டு பெரியவா பார்த்துட்டு பெரியவாளே பேசியிருக்கா. என்ன பேசியிருக்கான்னா, நாங்கள் வழூர் எடுக்கிற போது 15 வருஷம் ஆச்சு. வழூரில் அந்த சுந்தரவதன பெருமாள் கோவிலுக்காக என்னை கைங்கரியம் பண்ணுறதுக்காக ரொம்ப இடிபாடோடு இருக்குது, கட்டி கொடுன்னு சொல்கிற போது சேஷாதி சாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த ஊரில் தான் பிறந்தார் அப்படின்னு அந்த ஊர்க்காரா சொன்ன உடனே, ஆஹாஹா நம்ம பெரியவா சேஷாதி சாமிகள் சொல்லுவாளே அப்படின்ட்டு நான் உடனே வரேன்னு அடுத்த நாளைக்கு போன போது தான் அந்த ஒரு குடிசை, அந்த குடிசையில் சேஷாதி சாமியில் இருந்தார். சரின்னு அந்த பட்டாலாம் பார்த்தா அவளோட பெரியப்பா சிதம்பரம் சாட்சிகள், காமக்கோடி சாட்சிகள் தான் இன்றைக்கும் அவள் பையில தான் பட்டா இருக்குது ஆஃபீஸில். அந்த ஒரு இடத்துல தண்ணி விடுவா. அந்த நாங்கள் போன அன்றைக்கி தண்ணி எங்கே போச்சுன்னே தெரியாது, தெரியாது. அப்போ ஒருத்தர் வந்து இதில் பூதம் இருக்குது, ஒருத்தர் வந்து சக்கரை இருக்குது அடியில் பதிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லின்னு இருந்தது. சரின்னு நம்ம பண்ணதும் சேஷாதி சாமிகளை நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், அதனால் இதை எப்படியாவது நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு யாருக்கெல்லாம் சேஷாதி சாமிகளை பற்றி தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு கண்டுபிடிக்கணுமே, பைசா உண்டாக்கணுமே, என்ன பண்ணணும் நம்ம. எனக்கு அடுத்த கவலை. அப்படி பண்ணுற போது திருச்சியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணினா ரகுராம்னு. இதே போல் சேஷாதி சாமிகள் யார்கிட்டையெல்லாம் வந்து பேசுகிறா. ஒருத்தர் வந்து கோயம்புத்தூரில் ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட பிளான்ஜெட்டில் வருவார் சுவாமிகள். சொன்னார்னா அது கரெக்டாக இருக்கும். 2வது பெங்களூரில் சேஷாதி மாமான்னு ஒரு மாமா இருக்கா, அவாக்கிட்டையும் சுவாமிகள் நல்லா பேசுவார். 3வது நம்ம திருவண்ணாமலையில் ஆசிரமத்தில் இருக்கிற உமாதேவின்னு. ஆனால் உமாதேவி காலம் ஆகிடுது. அதனால் நீ வாழெல்லாம் விசாரித்தா அவளோட ஹெல்ப்பு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. சரின்னு அவரே நம்பரும் கொடுத்தார். அந்த பெங்களூர் சேஷாதி சுவாமிகள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணினேன். பண்ணதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு எனக்கு ஃபோன் பண்ணுற போதே ஒரு சுவாமிகள் வந்துட்டார். பேசிகிட்டே இருக்கிற போது ஹான்னு ஆரம்பித்து, நீ நினைக்கிற மாதிரி அப்படிலாம் நான் ஈஸியாக வரமாட்டேன், அதுக்கெல்லாம் நீ ரொம்ப சிரமப்படணும் அப்படின்னு. நான் சொன்னேன், என்னால் சிரமங்கள்லாம் பட முடியாது,
நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீங்கள் ஆசீர்வாதம் தானே பண்ணணும், உங்களுக்காக தானே என்னென்ன நான் பேசின உடனே சரி அப்போ சொன்னேன், நீங்கள் வந்து பார்க்க வேண்டாமா, நீங்கள் வாங்கன்னு. சரி வரேன்னு. அப்போ தான் ரவிச்சந்திரன் பிரியான்னு பெங்களூரில் இருக்கா. அவள் வந்து இவாளை ஐஷன் வந்தா. அந்த சேஷாத்ரி சுவாமிகள் மாமாவை ஐஷன் வந்த உடனேயே ஒரு 4-5 இடம் ஐடென்டிஃபை பண்ணினா. நீ ஒன்றுமே கவலைப்படாத, அங்கே சுவாமிகள் வந்து நான் எப்போ வரணுமோ நான் வருவேன், ஆனால் வருவேன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவேன், பிரம்மாண்டமாக வருவேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். சரின்னு அதோட அவர் முடிஞ்சு போச்சு. பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய ப்ராஜெக்டு திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியோட கோவில் கும்பாபிஷேகம் பண்ண ஒரு பெரிய பாக்கியத்தை அந்த பெரியவாள்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணலாம் சொல்லலை. ஹெச்ஆர்என்சி கூப்பிட்டு அந்த கோவிலை 7 வருஷம் ஆச்சு பாலாலயம் பண்ணி. அகிலாண்டேஸ்வரி பாலாலயத்தில் இருக்கா. டோனர் கிடைக்கல. ஒரு 4 பேரை யாரை அப்ரோச் பண்ணலான்னு சீட்டு குலுக்கி விட்டு பார்த்தோம். அதில் உங்களை சும்மா உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கோட்டேன்னு தான் போட்டோம். ஆனால் உங்கள் பேர் தான் வந்தது, அதனால் நீங்கள் பண்ணணும். அம்பாளுக்கு தங்க குடம் இல்லைன்னு தங்க குடம் பண்ணி கொடுத்து, அதே போல் நிறையா மாலைகள், வில்வ மாலை சுவாமிக்கு நிறையா நகையெல்லாம் பண்ணி பெரியவாளுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஒரே ஒரு வருத்தம் ஜெயேந்தர் பெரியவா இல்லை, வாழ பெரியவா. அதே போல் சிவனடி நாங்கள் எப்போதுமே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவல் தான், யாருமே எங்களுக்கு பாகுபாடே கிடையாது. அதனால் ஒரு சிவனடியார் ஊர்வலம் வச்சோம் பாருங்க, அவ்வளோ யாரெல்லாம் பார்த்துருப்பா அந்த மாதிரி ஊர்வலம் வச்சு நல்லா கும்பாபிஷேகத்தை பண்ணினதுனால இந்த சேஷாத்ரி சாமிகள் 12 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த கும்பாபிஷேகம் பண்ணி முடிஞ்ச பிறகு பெரியவா நீ மடத்தில் வந்து ஒரு 2 நாள் 4 நாள் இருந்துட்டு போ அப்படின்னா, அப்போ நான் மடத்தில் வந்து பெரியவாளோட இருக்கிற போது பால பெரியவா சொன்னா, அந்த வள்ளூர்காரா அங்கேருந்து வந்து நீ ஆரம்பித்து பாலாலயம் பண்ணினேன், 12 வருஷம் ஆச்சு, இன்னும் நீ அதை ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு கேட்டபோது மகாபெரிவா சந்நிதியில் போய் அழுத. நிஜமாவே கண்ணால் தண்ணி வந்தது. எனக்கு 12 வருஷம் ஆச்சு டச்சு விட்டு போயிடுத்து, எப்படி இதை எடுத்துன்னு போகிறதுன்னு தெரியல. பாலாலயம் பண்ணினது அந்த குடிசை அப்படியே இருக்குது, எப்படி கட்ட போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு புரியல அப்படின்னு அழுத போது, அன்னி ராத்திரி நியூ ஹாம்ஷயரில் வீரமணின்னு ஒருத்தரோட கனவில் பெற்றா பெரியவா. கனவுல போனதோடு இல்லை, சேஷாத்ரி சாமிகளுக்கு கட்ட போகிறா, கோவில் கட்ட போகிறா, நீ அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னது. அதோட ஒரு தடவை மாத்திரம் சொல்லலை, 3 வாட்டி கனவு வந்தது. அந்த வழூர் எங்கே இருக்குன்னே தெரியல. அவள் பெரியவா ஸ்கெட்சு கூட போட்டு கொடுத்துட்டா, வழூர் சேஷாத்ரி சுவாமிகள்னு. அவன் 2 வாட்டி வந்துட்டு பாலபெரியவாளை கேட்குறான், தெரியல, ஆனால் இங்கே தான் எங்கேயோ பிறந்திருக்கான்னு. மகாபெரிவா சந்நிதியில் அவன் உட்காந்துட்டு அழற போது யாரோ ஒருத்தர் வந்து எதுக்குப்பா அழற அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஐயோ அது இங்கே தான் இருக்குன்னு சொல்லி காமிச்சது. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி போட்டு அந்த சேஷாத்ரி சாமிகளுக்கு மணிமண்டபம் அது மாதிரி 11 பேருக்குள்ள கனவுல போயிருக்கா. இதெல்லாம் உண்மை, கனவுல போயிருக்கா. அதே போல் இந்த ரவிச்சந்திரன் நான் பெங்களூரில் சொன்னேன்னு, அவன் அப்படியே பரம பக்தன்னா வழூரில் வந்து ஒரு தடவை நான் இதில் வந்து 4-5 பேர் இன்வால்வ்டு. நம்ம அருண் எக்ஸல்லோ சுரேஷ்னு இருக்கார், ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காரு அருண் எக்ஸல்லோ. அவரை ஒரு நாளைக்கு கூப்பிட்டேன், ஏன்னா நம்ம கட்டணுமே, அதனால் ஏதாவது ஃபண்டு வேணுமே, நீங்கள் வந்து பாருங்களேன் இந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு அது முதல்லலாம் வரமாட்டேன்ட்டார். அப்புறம் நான் சொன்னேன், உங்களுக்கு பாருங்க கீரிப்புள்ள ரூபத்தில் வள்ளிமலைக்கு சுவாமிகளுக்கு தரிசனம் கொடுத்துருக்க, உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் தரிசனம் கொடுப்பாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்ட உடனே இந்த வேண்டா வெறுப்பா நான் வந்துட்டேனே அப்படிங்கிறதால வந்ததெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு சரின்னு வாசலில் வரார். படபடைக்கிற வெயிலில் 2 மணிக்கு பெரிய பாம்பு, அந்த வாசலில் பெரிய பாம்பு நெளிஞ்சு அவர் பக்கத்தில் வருது. உடனே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார். நான் அந்த சினிமாவில் அந்த பாம்பெல்லாம் கூட காமிச்சிருக்கேன். அடுத்தது உடனே சின்ன பாம்பு. நான் சொன்னேன், அதை பாருங்க
இந்த பெரியவராக வந்திருக்கிறவர் சேஷாத்ரி சுவாமிகள், நீங்கள் நம்பணுங்கிறதுனால சின்னவராக வந்திருக்கார் மகா பெரியவா. ஆனால் 5 நிமிஷம் ஃபோட்டோ எடுத்துகிட்டா போயிடுத்து, எங்கே போச்சுன்னு தெரியாது. நார்மலாக 2 மணிக்கு வெயிலில் பாம்பு ரோட்டில் வராது, சுருங்கி செத்து போயிடும். அது அந்த வெயில் தாங்காது அதுக்கு. அவர் தான் நமக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி கொடுத்தது. அது மாதிரி கணேஷ் கோபால்னு ஒருத்தர், அவர் கனவில் போனது. அது துபாயில் துரைமாணிக்கங்கிற ஒருத்தர்லாம் கனவில் போனது. அதனால் கனவில் போய் 10 லட்ச ரூபா எஸ்டிமேட்டில் ஆரம்பித்த ப்ராஜெக்டு 4.5 கோடி ரூபாயில் அது முடிஞ்சுது. எப்படி பணம் வந்தது, எப்படி காசு வந்ததெல்லாம் எங்களுக்கு இப்பயும் தெரியாது. ஆனால் கும்பாபிஷேகம் பெரியவா தான் டேட்டு பார்த்து கொடுத்தா. அவ்வளவு பிரமாதமாக அத்தனை ஆதீனங்கள், அத்தனை சுவாமிஜி எல்லோரும் வந்திருந்தா. வந்து அவ்வளோ படு கிராண்டாக. அதுக்கப்புறம்தான் ஒவ்வொன்றும் நாங்கள் சுவாமிகிட்ட உட்காந்துட்டு கேட்குற போது அவர் யார் மூலமாவது ஒரு கனவுல சொல்லுவார். அப்போ ஒரு தடவை சரி ஜெயந்தி எப்படி கொண்டாடணும், ஆராதனை எப்படி கொண்டாடணும்னு தான் பெரியவா வந்து நம்ம ஆராதனை 4 பிராமணாவை வச்சுன்னு பண்ணு. ஜெயந்தி வந்து அங்கே இருக்கிற சுவாமிகளெல்லாம் புறப்பாடு பண்ணி உற்சவாரி பண்ணி, அந்த குளம் ரொம்ப முக்கியமான குளம், தீர்த்தவாரி பண்ணி முதல் நாளைக்கு பால் அபிஷேகம் பண்ணி அப்படி பண்ணுன்னு பட்டியல் போட்டு கொடுத்தது. அதாவது அந்த ஆராதனை எப்படின்னா, சேஷாத்ரி சுவாமிகள் வந்து தங்க கைன்னு தெரியும் எல்லாருக்குமே. அவர் வழிபட்ட கிருஷ்ண விக்கிரகத்தை மகாபெரிவா கொண்டு வச்சுட்டு அவ்வளவு நகை பண்ணி போட்டு, அப்புறம் அதை 10 நாள் தன்னோடையே வச்சுட்டு எங்கே போனாலும் கையில் எடுத்துன்னு போவாளாம் அந்த கிருஷ்ணர் விக்கிரகத்தை. அது இன்றைக்கி இருக்குது பல்லாவரத்தில். அவரோட வம்சத்தில் வந்த அவரோட தம்பியோட பேரநாத்தில் இருக்குது. சீனிவாசன் நரசிம்ம ஜோசியரோட ராமகிருஷ்ணநாத்தில் இருக்குது அவாத்தில். அவளோட வம்சத்தில் இருக்கிறவாளே வந்து சிரார்த்தம் பண்ணுறது. சரி, சிரார்த்தம் பண்ணுற போது நம்ம ஆத்தூரில் பாடசாலை ஒன்று இருக்குது, காமக்கோடின்னு. நம்ம சதுர்வேத பாடசாலை, பெரிய பாடசாலை இருக்குது. இன்றைக்கி 150 குழந்தைகள் அந்த பாடசாலையில் தான் இருக்குது. வேறு அவ்வளோ குழந்தைகள் வேறு எங்கேயும் கிடையாது. இப்போ 200 தாண்டி எடுத்து அங்கே குமரகுருன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நம்ம ஆராதனையெல்லாம் பண்ணி வைக்கிறது. நல்லா பெரிய வித்வத்தாக தான் தீர்த்த நாராயண பூஜைக்கெல்லாம் நம்ம பிராமணாலாக வரிக்கிறது. அப்போ நாம்ளே இப்போ மடியாக சமைச்சிருவோம், வேறு யாருக்கும் பண்ண வேண்டான்னு நான் இந்த உஷா கணபதி அதே போல் ஒரு 4-5 பேர் சமைக்க ஆரம்பித்தது. உஷா கணபதிகிட்ட அவர் சொல்லிட்டு எந்த சாப்பாடு வேணாலும் நீ பண்ணலாம் அப்படிங்கிற போது, அன்றைக்கி ராத்திரி உஷா கணபதிக்கு அவர் ரூமில் ராத்திரி படுத்துன்னு இருக்கா. ஒரே தவச வாசனை வருதான் அங்கே. சரி, என்ன இப்போ தவச வாசனை வருது, இப்போ நம்ம என்ன இன்னும் நிறையா நாள் இருக்கேன்னு ஏந்துன்னு பார்த்தா அந்த கேஸ் பக்கத்தில் அந்த சுவாமிகள் சிரிச்சுன்னு இருக்காராம். அது மாதிரி நிறைய எபிசோடு. இப்போ ரீசண்டாக சிரார்த்தம் பண்ணியிருக்கா, போலி பண்ணி வச்சுருக்கா சாமிக்கிட்ட. பண்ணி அடுத்த நாளைக்கு 15 போலி பண்ணியிருக்கா. இப்படி திரும்பி எடுத்துன்னு வரத்துக்குள்ளே அந்த 15 போலி காணுங்க. 15 போலி காணும். அது அங்கே போகிறவாளுக்கு தான் அது என்னங்கிறது புரியும். அப்பேற்பட்ட சுவாமிகளுக்கு எல்லோரும் அவசியம் ஒரு நாள் வழுவூர் போயிட்டு வாங்க. பெரியவா பேசியிருப்பா அந்த சினிமாவில். அதாவது வெண்டிலேட்டரில் இருக்கிற கொரோனா டயத்தில் வெண்டிலேட்டரில் இருக்கிற 55 வயசு ஒருத்தர் வெண்டிலேட்டரில் இருக்க 2 குழந்தைகள் பொண்டாட்டி. அவள் சொல்லிட்டாலாம், நீ யார் யாருக்கு சொல்லணுமோ சொல்லிடுமே, நீ வரவும் முடியாது, அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கான்னு. அன்றைக்கி அந்த பெரியவா நான் அந்த வடூர் சேஷாத்ரி சாமிகளை பற்றி நான் இப்போ இதில் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு சேஷாத்ரி சாமிகள்கிட்ட உருகியிருக்கா. அன்றைக்கி ராத்திரி சேஷாத்ரி சாமிகள் கனவுல வந்து, உன் புருஷனுக்கு ஒன்றும் ஆகாது, ஒரே நாளைக்கு 3 இடத்த போய் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம மகாபெரிவா அதிஷ்டானம், அடுத்தது நம்ம சேஷாத்ரி நிவாசம், வடூர் திருவண்ணாமலை அதிஷ்டானத்தை பண்ணிட்டு வா, எப்போ முடியறதா பண்ணு, புருஷனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல. அடுத்த நாளைக்கு மெடிக்கல் மிராக்கிளாக அவருக்கு உடம்பு தேவையாக போய் 2வது நாளில் ஆற்றுக்கு ஐஷன் வந்தது. அதே போல் இங்கே பொன்மணிவண்ணன் கூட வந்திருக்கார். வலசை ஜெயராமனுக்கு ஒரு எபிசோடு நடந்தது. இதில் நாங்கள் அவன் சொல்லுவான், அப்போ
காரில் போகிற போது கார் எப்படி நின்னது, பிரேக் இல்லாமல் நின்னது. அந்த பொன்மணிவண்ணன் சாருக்கு அவள் வந்திருப்பா. இப்போ அவருக்கு கொரோனா, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும். ரொம்ப ஜுரமான ஜுரம், நேராக வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு 2 எஸ்கார்ட் அமிச்சிட்டா ஆஃபீஸ்லேருந்து. அவள் ஒய்ஃபு உமா, நீ ஆஸ்பத்திரிலாம் போகாத, உனக்கு மகானோட நம்பிக்கை இல்லையா, மகானோட விபூதியை நான் வீட்டுக்கு விட்டு விடுறேன், அதை சாப்பிட்டு உனக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாக வான்னு சொல்லி அவள் அங்கேருந்து வந்து அந்த விபூதியை இட்டுன்னு சாப்பிட்ட உடனே அடுத்த நாளைக்கு ஜுரம் இல்லை. அதே போல் எங்களுக்கு உடம்புக்கு வந்துடுத்து. கொரோனா ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, வீடு ஃபுல்லாக சீல் வச்சாச்சு. அப்போ தான் எங்கள் ஆத்துக்கார் அழ ஆரம்பிச்சுட்டார். எந்த ஆஸ்பத்திரியில் இடம் கிடையாது. அப்போ கிரிட்டிக்கலாக பீக்கில் இருந்த டைம். பொன்மணிவண்ணன் சார் விபூதிட்டுண்டாரு, அதே விபூதி நம்ம இடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விபூதியை முதல் நாள் அப்படி ஒரு கதற விபூதியை இட்டு விட்டோம் எங்கள் ஆத்துக்காருக்கு. அடுத்த நாளைக்கு ஜுரம் கரைய ஆரம்பிச்சுது. அதே போல் யாரோ ஒரு பக்தருக்கு தேங்காய் பிரார்த்தனை பண்ணு, என்னோட குறையெல்லாம் தீர்க்கிறேன்னு சொல்லி, அதாவது 3 காய் தேங்காய் எடுத்துன்னு போய் ஒரு தேங்காய், அதெல்லாம் பேப்பரில் நிறையா ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி பண்ணி எல்லாரும் பயனடைஞ்சுட்டுருக்கா, நிறையா பேர் பயனடைஞ்சுட்டுருக்கா. அதில் தான் ஒருத்தருக்கு போய் சொப்பனத்தில் எனக்கு தேர் பண்ணு அப்படின்னு சொன்னது. நான் தேரில் பவனி வர வேண்டாமான்னு கேட்டது. பெரியவா ஆன்லைனில் ஆன் பண்ணி பேச போகிறா. நம்ம முரளிதர குருஜி அவர் தேரை வடம் பிடிச்சி இழுக்க போகிறார். அவர் கிருஷ்ணரோட விளையாடின அவள் வேண்டின பெருமாள் கோயில் கும்பாபிஷேகமும் ஒரே நாளைக்கு வச்சுருக்கோம். எல்லோரும் அவசியம் கலந்துக்கணும். நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் எங்கெல்லாமோ நம்ம போகிறோம், அவர் கூப்பிட்டா தான் வர முடியும். ஏன்னா அவர் பேசுகிற சுவாமி இன்றைக்கி இந்த நைமிசாரண்ய சேத்திரத்துக்கு கூட தேங்காய் அவருக்கு பிரார்த்தனை பண்ணி, அதாவது 3 காய் தேங்காய், அந்த தேங்காயை 1 காய் பிள்ளையாருக்கு அங்கே இருக்கிற சேஷ விநாயகருக்கு சதுர்காய் உடைக்கணும், 1 காயை யாருக்கு என்ன வேண்டுதலையோ அர்ச்சனை பண்ணணும், 1 காயை கோவிலில் சாத்திடணும். யாகத்தில் அதை போட்டுவிடுவா. வச்சுட்டு தான் நைமிசாரண்யம் வந்திருக்கோம். ஏன்னா ஊர் பேர் தெரியாத ஊரில் வந்திருக்கோம். ரொம்ப வெயில்ங்கிறா, அதாவது இங்கே நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறா. யாருக்கும் உடம்பு வராமல் நல்லபடியாக அந்த சப்தாகம் பூர்த்தியாகி நல்லபடியாக எல்லோரும் ஊருக்கு கிளம்பி ஊருக்கு போய் சேரணும்னு பிரார்த்தனை பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் இங்கே கிளம்பி வந்தது. அதனால் அந்த தேருக்கும் அந்த கும்பாபிஷேகத்துக்கும் எல்லாரும் அவசியம் வரணும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சேஷாத்ரி சுவாமிகளின் ரத உற்சவமானது ஆவணி மூலம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நமது மகாரண்யம் பூஜை ஸ்ரீ முரளிதர சுவாமிகளால் வடம் பிடித்து துவக்கி வைத்து கோலாகலமாக நடைபெற உள்ளது. அதே போல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலையில் 8லேருந்து 10:30 மணிக்கு தேர் வெள்ளோட்டமானது சேஷாத்ரி சாமிகள் படத்துடன் நடைபெற உள்ளது. நமக்கு 21ஆம் தேதி தேரை இழுக்கிறதுக்கு ஒரு பாக்கியமும், 23ஆம் தேதி தேரை இழுக்கக்கூடிய பாக்கியமும் சுவாமி மகான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அது மாத்திரமல்லாமல் சேஷாத்ரி சுவாமிகள் கிருஷ்ணனுடன் விளையாடிய அந்த காமகோடி படித்துறை உள்ள சுந்தர தீர்த்தத்தின் கரையில் உள்ள சுந்தரவதன பெருமாள் கோயில் சம்பரோக்ஷணமும் ஆவணி மூலத்தன்று காலையில் நடைபெற உள்ளது. இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி மகான் ஆயிரக்கணக்கான பேர் வாழ்க்கையில் வளம் ஏற்றி அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அவசியம் கலந்துக்க வேண்டுகிறோம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.